ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 39 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். பெண் பிள்ளை அழகாக பேசின்னு இருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அம்சத்துலேருந்து எடுக்கிறா. ராமாயணத்துலேருந்து எடுக்கிறா, பாகவதர் விஷயம் சொல்கிறா, ஆழ்வார்கள் விஷயம் சொல்கிறா, மகாபாரதம் சொல்கிறா. அந்த மாதிரி அழகாக ஒரு எங்கேருந்து அவள் எடுக்கிறா, எங்கேருந்து ரெஃபரன்சஸ் கொண்டு வரா அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. எல்லா பக்கமும் ரெஃபரன்சஸ் வச்சுருக்கா. அவ்வளோ அழகாக நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவ்வளோ பொறுமையாக ராமானுஜர்கிட்ட சொல்லின்னு வரா. 31வது வாக்கியம், குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானைப் போலே, கொண்டு திருந்தேனோ திருவடியைப் போலே, இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரைப் போலே, அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சி நம்பியாரைப் போலே, அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரைப் போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. இப்போ அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. ஏன்னா பெண் பிள்ளைக்கு ராமானுஜர் தான் எதிர்க்க நின்றுட்டு கேட்டுருக்கா இவ பேசுறதுன்றது அவளுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அவள் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை ராமானுஜரை பற்றின ஒரு வார்த்தையே. அப்படின்னா அவரை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அடினா அறை கிடையாது. அந்த அடி அறை, அந்த அடி கிடையாது. அடினா திருவடி, பாதுகை. ஸோ கொங்கில் பிராட்டி அப்படின்னா, கொங்கில் நாடுன்றது கர்நாடகாவில் இருக்கிற கொள்ளேகால் அப்படின்ற அந்த ஊர். அந்த ஊருக்கு தான் கொங்கில் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த ஊரில் வசிச்சுருந்த ஒரு தம்பதியர், அவள் பேர் சுமதி. சுமதியும் அவரோட கணவரும் அந்த ஊரில் வசிச்சுட்டு இருந்தா. அவள் திடீர்னு அந்த ஊரில் பயங்கரமான ஒரு ட்ராட் வந்துடுத்து. அப்படின்னா தண்ணி பஞ்சம் வந்துடுத்து. ஸோ தண்ணி பஞ்சம் வந்த உடனே அவள் சில நாட்களுக்கு அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் வேறு ஊரில் இருக்கலாம் அப்படின்ட்டு அவள் டிசைட் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி அவளோட தெய்வ இச்சை எதேர்ச்சியாக அவள் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. ஸ்ரீரங்கத்தில் அவளுக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரா இருக்கிறதா தெரிஞ்சுண்டு அவள் வீட்டில் இருக்கிறதுக்கு இவா 2 பேரும் வரா. ஸோ எப்படி ஒரு பஞ்சத்துலேயும் ஒரு நன்மைனா அவள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது தான். அழகாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா. ஸ்ரீரங்கத்தில் இவ தங்கக்கூடிய இருக்கிற வீடு, தட் இஸ் இவளோட ரிலேட்டிவ் வீடு. அந்த வீடு ராமானுஜரோட ஆசிரமத்துக்கு எதிர்க்க இருக்கு. ஸோ அழகாக அந்த வீட்டுக்கு எதிர்க்க தான் இவ இருக்கிற தங்கக்கூடிய வீடு இருக்குது. இவா 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்துடுறா. சுமதி காத்தால வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடியிலேருந்து அவள் எட்டி பார்த்தானா கரெக்டாக அந்த ஆசிரமம் நன்னா தெரியறது அவளுக்கு. ஸோ அவள் அங்கேருந்து எவ்ரிடே அவளோட வேலை என்னென்னா காத்தால எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடியிலேருந்து இந்த ஆசிரமத்தை நோக்கி பார்த்துட்டுருப்பாள். எல்லாம் நிறைய பேர் என்னென்னவோ பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவா ஆசிரமத்துக்கு எல்லாம் ராமானுஜரை சந்தித்து, இது ராமானுஜரோட ஆசிரம். ராமானுஜர்கிட்ட தண்டம் சமர்ப்பித்து அவள் அவளுக்கு எடுத்துன்னு வந்த பொக்கிஷத்தெல்லாம் அங்கே ஆசிரமத்தில் அவளுக்கு கொடுத்து அங்கே நல்ல பெருமாளோட அனுகிரகம் பெற்று, தட் இஸ் ராமானுஜர் ஆச்சாரியரோட அனுகிரகம் பெற்று அவள் திரும்பி போயின்னு இருந்தா.
ஆசிரமத்திலையோ தினந்தோறும் ததி ஆராதனை அப்படின்னா எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு அன்னம் உண்டு. ஸோ அதனால் சர்வ காலமும் அங்கே ததி ஆராதனை கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமும் பார்த்துட்டு இருந்தா. இதுக்கு நடுவில் ராமானுஜர் வந்து எவ்ரிடே அவரோட சிஷ்யர்களெல்லாம் கூட்டிண்டு பிக்ஷை எடுக்கிறதுக்கு போயிடுவாராம். ஸோ இவர் பார்த்துட்டு இருந்தா. எல்லாம் ஒரு நாளும் அவர் வந்து காத்தால் இத்தனை பேர் வருவா. அவள்லாம் வந்து ராமானுஜருக்கு என்னென்னவோ கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து தருவா. விலை மதிக்க முடியாத கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தருவா. அண்ட் அவள் வந்து அழகாக ராமானுஜரை வந்து சேவிச்சு எல்லாம் பண்ணி அவகிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு அங்கே ததி ஆராதனை நல்லா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் போவா. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் விஜ்ரம்பணையாக தடி ஆராதனை நடந்துட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் ராமானுஜர் மட்டும் ஒரு பையை தூக்கிண்டு எல்லார் வீட்டுக்கும் போய் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தார். ஸோ இதை பார்ப்போம், தினம் பார்த்துட்டு இருந்தா. இப்படி இருக்கிறச்சு ஒரு நாள் வந்து ராமானுஜர் இவா வீட்டுக்கு வரா. வந்த உடனே குடுன்னு மாடியிலேருந்து ஓடி கீழே வரா. வந்த உடனே அவர் இன்னும் உள்ளே வரல, ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறார். நின்ன உடனே இவ முன்னால் போயிட்டு அப்படி வழி மறைச்சி, ராமானுஜர் முன்னால் போய் வழி மறைச்சி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ தீர்த்து வைப்பேளா அப்படின்னு கேட்குறாவ. ராமானுஜர் சிரிச்சுண்டு என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு சொல்கிறார். யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சாரியர் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஓரமாக நின்று கையை கட்டி வாயை பொத்தி நம்ம இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு நம்ம யூஸ்வலாக கேட்போம். ஆனால் இந்த சுமதி என்ன பண்ணால், அவள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ராமானுஜரை வழிமறைச்சி, கை ரெண்டும் இப்படி போட்டு வழிமறைச்சி, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கலாமான்னு கேட்டாள். அதுலேருந்தே அவளோட எவ்வளோ தூய்மையானவள்ன்றது தெரியறது. குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தைகள்லாம் நைட் தூக்கத்தில் வந்து பாத்ரூம் போயிடுத்துன்னா, பெட்டிலேயே பாத்ரூம் போயிடுத்துன்னா, அந்த பாத்ரூம் போன அந்த ஈரத்தில் அந்த குழந்தை எழுந்து அப்படியே கிச்சனுக்கு வரும் அவன் அம்மாவை தேடிண்டு. அது வந்து பாத்ரூம் போயிட்டோமே, நம்ம இந்த நிலைமையில் இருக்கோமே அப்படின்லாம் யோசிக்காது. தூய்மையான உள்ளங்கள் குழந்தைகள். அந்த மாதிரி ஒரு தூய்மையான உள்ளம்தான் சுமதிக்கு இருந்தது. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணா, நேராக வந்து இவர்கிட்ட இந்த கேள்வி கேட்ட உடனே அவரும் பொறுமையாக அவர் சொன்னார், இந்த மாதிரி கேளுமா, நீ உனக்கு என்ன கேள்வி கேளுமோ கேளு அப்படின்னோடனே அவர் சொன்னால், நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டுருக்கேன், நீங்கள் இங்கே வந்து ஆசிரமத்துக்கு நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸு அது இதுன்னு விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து உங்ககிட்ட ஆலோசனை வாங்குறா. இங்கேயோ ததி ஆராதனை எப்போதும் நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ உங்களுக்கு பரிசு வருது, இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ ததி ஆராதனை அங்கேயே நடக்கிறது, ஆனால் நீங்கள் ஏன் பிக்ஷை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. ரொம்ப நியாயமான கேள்வி தானே, நமக்கும் தோணும் இல்லையா, ஏன் அந்த மாதிரி ராமானுஜர் வந்து பிக்ஷை எடுக்கிறாருன்னு. அப்போ உடனே அவர் சொல்கிறார், இது வந்து சந்நியாச தர்மம். எவ்ரி சந்நியாசி ஹேஸ் சம் ரூல்ஸ் டு ஃபாலோ. ஸோ சந்நியாசம்னு எடுத்துட்டா அவளுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்குது. அந்த ரூலை கண்டிப்பாக அவள் வந்து கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கலைன்னா அவள் வந்து they are not called சன்னியாசிஸ். ஸோ கிரகஸ்தாஸ்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது, அதை கிரகஸ்தா ஃபாலோ பண்ணணும். கிரகஸ்தான்றவா வந்து கல்யாணமானவா, குடும்பத்தோடு இருக்கிறவா தான் கிரகஸ்தா. சந்நியாசின்றது வந்து தனிமையில் இருக்கிறவா, வெறும் அவருக்கும் கடவுளுக்கும் மட்டும் சம்பந்தம். ஸோ சந்நியாசிக்கு வந்து தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது விச் தே ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அழகாக ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த மாதிரி எவ்ரி சந்நியாசி ஹேஸ் டு கோ அண்ட் டேக் பிக்ஷை இன் 7 houses. 7 வீட்டுக்கு போய் பிக்ஷை எடுத்து அந்த பிக்ஷையில் வர அந்த சாதத்தை தான், அந்த இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது.
அண்ட் அதில் வந்து எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது. அண்ட் அன்றைக்கி பிக்ஷை கிடைக்கலன்னா அன்றைக்கி சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு விதி இருக்குது அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இந்த விதியை வந்து அண்ட் போன அதே வீட்டுக்கு இன்னொரு நாள் போகக்கூடாது, அது ரொட்டேஷனில் தான் வரும். இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஹவுஸ்லேருந்து 7வது ஹவுஸ் வரைக்கும் நான் பிக்ஷை எடுத்தேன்னா நாளைக்கு இந்த 7 வீட்டுக்கு போக மாட்டேன், 8வது வீட்டுக்கு போய் அங்கேருந்து 8லேருந்து நெக்ஸ்ட்டு 14 வீட்டுக்கு ஹவுஸ் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரே போன இடத்துக்கே திரும்பியும் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சந்நியாசம் வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு அழகாக ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பண்ண உடனே இந்த சுமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அவள் சொல்கிறா, ரொம்ப பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு, எனக்கு இவாள்லாம் நிறைய பேர் உங்களை வந்து பார்த்து ஆலோசனை கேட்குறாளே, எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே ராமானுஜர் அழகாக சிரிச்சுண்டு அந்த சுமதியோட காதில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். பண்ண உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவளும் வந்து அழகாக என்ன பண்ணுறா, அதை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. சொல்லிட்டு அது பாட்டுக்கு அவள் இருந்துட்டுருக்கா. அப்படியே நிறைய நாள் நிறைய வருஷம் ஓடிடுறது, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுறது. அப்போது அங்கே வந்து இவர் வந்த வேலை, இவர் நாராயணம் ஓம் நோ நாராயணா சொல்லிகிட்டே இருக்கா. நடுவில் கொஞ்சம் மறந்தும் போயிடுறா. அதுக்கப்புறம் ஆனால் தவறாமல் அந்த ஆசிரமத்தில் என்ன நடக்கிறதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கா. மாடியிலேருந்து ஃபுல் டைம் அவளோட வேலை அதுதான். கண்டினியூஸாக பார்க்குறா. கண்டினியூஸாக ராமானுஜரோட தர்ஷனம் அவளுக்கு கிடைக்கிறது. யார் யார் வரா, என்ன நடக்கிறதுன்னு கண்டினியூஸாக பார்த்துட்டுருக்கா. அவளோட இதுவே பொழுதுபோக்கு, அவளோட இதுவே நேரம் எப்படி கழிக்கிறான்றதே இது மூலமாக தான். ஸோ அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி பார்க்குறதுக்கு ராமானுஜரோட தினம் தர்ஷனம் கிடைக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ராமானுஜரோட அனுகிரகமே அந்த ஊரில் வந்து இதெல்லாம் ட்ராட் வந்து சரியாயிடுது. ஸோ உடனே அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறா, நம்ம திரும்பியும் நம்ம ஊருக்கு போயிடலாம், கொங்கில் போயிடலாம், தட் இஸ் கொள்ளைகால், அந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்த விட்டுட்டு போகணுமே அப்படின்னு. ஏன்னா இவளுக்கு ரொம்ப நன்னா செட் ஆகிடுது. அவளுக்கு தினம் அந்த ராமானுஜரை பார்க்கறது, அவரோட அனுகிரகம் அவளுக்கு கிடைக்கிறதுன்றது அவளுக்கு பரிபூர்ணமாக தெரியறது. ஸோ அதை நம்ம விட்டுட்டு போகிறோமேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரின்னு பார்க்குறாரு, எப்படியாவது நம்ம ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னால் ராமானுஜர்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு அவன் மனசு துடிக்கிறது. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த மாதிரி நினச்ச உடனே ராமானுஜர் அன்னைக்கு அவாத்துக்கு பிக்ஷை எடுக்க வரார் அவரோட சிஷ்யர்களோட. இவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா அவர் சொன்னார்ல, ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை தான். கரெக்டாக அந்த டர்ன் இவா வீட்டுக்கு வந்ததுன்றது இவளுக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அதுதான் நம்ம மனசில் நம்ம நல்லதை நினச்சோன்னா அதை நடத்தி கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆச்சாரியர். ஸோ அந்த ஆச்சாரியரோட சக்தி நம்ம மனசில் நல்லது நினைக்கிற அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே ராமானுஜர் வந்த உடனே இவன் நேராக திரும்பி போனான். போயிட்டு அழகாக அவள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாங்கள் திரும்பி ஊருக்கு கிளம்பி போகிறோம், இப்போது வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும், எனக்கு உங்களோட ஞாபகார்த்தமாக எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. உடனே ராமானுஜர் சிரிச்சுட்டு, நான் ஒரு சந்நியாசி, எனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்னமா இருக்குது, நாங்கள் எதுவுமே வச்சுக்கக்கூடாது, மிச்சம் இருந்ததுன்னா நாங்கள் அதெல்லாம் தானம் பண்ணிவிடுவோம், எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா காலில் பாதுகை இருக்குது. உடனே அவள் சொல்கிறா, உங்களோட பாதுகை எனக்கு கொடுங்களேன், நான் அதை வச்சு நான் சந்தோஷமாக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்துருவேனே அப்படின்னு சொல்கிறார். நீங்களே என் கூட இருக்க மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறா.
கேட்ட உடனே அவர் அழகாக காலை கயட்டி பாதுகையை அவள் கையில் கொடுத்துட்றா. கொடுத்த உடனே இவ சொல்கிறா, இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, நீங்கள் எனக்கு மந்திர உபதேசம் பண்ணேன், ஆனால் காலப்போக்கில் நான் அதை மறந்து போயிட்டேன், எனக்காக இன்னும் ஒரு தடவை மந்திரோபதேசம் பண்ணுறேளா அப்படின்னு கேட்குறா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரின்னா நம்ம சொல்ல மாட்டோம். ஐயோ அவள் என்ன நினச்சிப்பா, மறந்து போயிட்டோன்னு சொன்னா, நான் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கா, அதை நம்ம மறந்து போயிட்டோன்னு சொன்னோன்னா அது நன்னாவாக இருக்கும், அதனால் அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அவள் எவ்வளோ தூய்மையானவள்னா, அவள் உண்மையாக நான் நிஜமாக நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், ஆனால் காலப்போக்கில் எப்படியோ அது மறந்து போயிடுத்து, எனக்கு அதனால் திரும்பியும் மந்திரோபதேசம் பண்ணுங்கோ அப்படின்ன உடனே அவர் திரும்பி காதில் அழகாக ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். பண்ணின உடனே சுமதிக்கு ஒரே சந்தோஷம், பாதுகை கிடச்சுடுத்து, எனக்கு ராமானுஜர்கிட்டையும் சொல்லி நான் அனுமதியும் வாங்கிட்டேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இப்போ ஊரை விட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிறான். அழகாக ராமானுஜரையும் இன்னொரு தடவை கீழே விழுந்து நல்லபடியாக நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கோ, அடுத்த விஷயம் என்ன நடக்க போகிறதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் பொறுமையாக கொங்கில் பிராட்டி கையில் இப்போ பாதுகை இருக்குது, ராமானுஜர் பாதுகை இருக்குது, உங்கள் கையிலெல்லாமும் ராமானுஜர் பாதுகை இருக்கிறதா நினச்சி காத்திருங்கள். என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்றத பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.